Hello and welcome. நான் சுதர்ஷன், founder of Tamil Trader with 9 years of experience in trading. இப்போ நம்ம வந்து intraday strategies பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ நம்ம சீரீஸாக பார்த்துட்டு இருக்கோம். லைக் எபிசோடா நம்ம எல்லா கான்செப்ட்ஸுமே வந்து பேசிக்லேருந்து டீச் பண்ணிட்டு இருக்கோம். சப்போஸ் நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்ல நம்மளோட வீடியோஸ் அப்படின்னா நீங்கள் பிளேலிஸ்ட் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட கமெண்ட்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து நிறைய இன்சைட்ஃபுல்லான விஷயங்கள் மற்ற எபிசோட்ஸ்லேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. அண்ட் சப்போஸ் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, நம்ம பேஜுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா வீடியோஸும் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, ஸோ கமிங் டு த டாபிக், இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டாக் செலெக்ஷன். இதுதான் நிறைய பேர் கோட்டை விடுற ஒரு இடம் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப தரமான ஒரு கான்செப்ட் ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க, பட் ஆனால் எந்த ஸ்டாக்ல போயிட்டு அதை அப்ளை பண்ணணும்னு தெரியாது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஸ்டாக்ஸ் வந்து யூஸ்வலி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகைப்படும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நார்மல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ், அதாவது மொமெண்டம்னு சொல்லலாம். மொமெண்டம் இப்போ ஒரு ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ரீசன் இல்லாம ஏறவோ இறங்கவோ போறது கிடையாது, கரெக்டா? இப்போ நார்மலான டேஸ்ல என்ன இருக்கும், ஓரளவுக்கு சைட்வேஸ்ல இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு ஸ்டாக் வந்து ஒரு 1.5% வரைக்கும் ஏறவோ இல்லை இறங்கவோ செய்யுதுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அது நார்மல் கேட்டகரி. இப்போ அந்த நார்மல் கேட்டகரின்றது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கணும், நியூஸ் இருக்கணும்னு கிடையாது, அது பண்ணு ரேண்டமா மூவ்மெண்ட் இருக்கும். பட் ஆனால் லெட்ஸ் 1.5%க்கு மேல இன்னைக்கு பாசிட்டிவாகவோ நெகட்டிவாக மூவ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா அந்த ஸ்டாக் பத்தி ஏதோ ஒரு நியூஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐடி செக்டார் வந்து எதனா பாசிட்டிவ் நியூஸ் இருந்தா ஐடி ஸ்டாக்ஸ்ல என்ன பண்ணும், அன்னைக்கு 2%, 3%, 4% ஏறும். இல்லை ஏதோ ஒரு ஸ்டாக்கு வந்து அதோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அகைன் அது ஏறும். இல்லை அந்த ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி ஒன்றும் நிறைய நல்ல விஷயங்கள் கொண்டு வராங்க, அந்த ஸ்டாக்கோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ண போகுதுன்ற நியூஸ் வந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஏறும். இந்த மாதிரி ஏதோ ஒரு நியூஸ்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து ஏறவோ இறங்கவோ போகுது. ஸோ இதுதான் வி கால் இட் அஸ் மொமெண்டம். ஸோ இப்போ நம்ம நிறைய பேர் என்ன தப்பு பண்றாங்கன்னா, அவங்க ரேண்டமா ஒரு ஸ்டாக் எடுத்துட்டு அந்த ஸ்டாக்ல வந்து ட்ரேட் எடுக்கணும், ஸ்ட்ராட்டஜி வந்து அப்ளை பண்ணணும்னு நினைப்பாங்க. விச் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் எவ்ரி டைம். ஒரு சில நாள் வேலை செய்யும் அப்படின்னா 10 நாள்ல 2 நாள் 3 நாள் வேலை செய்யும். 7 நாள் வந்து அவங்களுக்கு ரிசல்ட்ஸே வராமல் இருக்கும். அவங்களும் வெக்ஸ் ஆயிடுவாங்க, என்னடா அந்த கான்செப்ட் ஒர்க் ஆகலன்னு போயிடுவாங்க. ஸோ அது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, நார்மல் ஸ்டாக்ஸ்ல என்ட்ரி எடுக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மொமெண்டம் ஸ்டாக்ஸ்ல என்ட்ரி எடுக்கணும். சரி, நான் எங்க போய் தெரிஞ்சுக்கிறது டெய்லி என்னென்ன நியூஸ் நடக்க போகுது, இப்போ நாளைக்கு என்ன ஸ்டாக்கு நியூஸ் வருது, நான் எங்க போய் தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸா நம்மளால எல்லா நேரமும் நியூஸை தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்டாக் செலெக்ஷனே அந்த மாதிரி ஒரு மொமெண்டம் கான்செப்ட்ல உருவாக்கணும். அதாவது நியூஸை நம்ம பார்க்க வேணாம்னு சொல்லுவாரு, டெக்னிக்கலாவே நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஏதோ ஒரு ஸ்டாக் வந்து நல்லா ரைஸ் ஆகுது அப்படின்னா அப்ப அதுக்கு ரீசன் இருக்கு. அந்த ரீசன் நம்மளுக்கு தெரிய வேணாம், ஆனா அது ரைஸ் ஆகும்போது நம்ம போயிட்டு ப்ராஃபிட்டோ லாஸோ லைக் ஒரு ட்ரேடை எடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லுவாரு. ஸோ அது எப்படின்றத நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜியை நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ண போறேன். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். மொமெண்டம்னா என்ன, ஏன் மொமெண்டம் நம்ம ஃபாலோ பண்ணணும், மொமெண்டம் ஃபாலோ பண்ணாம இருந்தா என்ன ஆகும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, இப்போ மொமெண்டம் ஸ்ட்ராட்டஜி நான் வந்து உங்களுக்கு 2 சொல்லி கொடுப்பேன். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா we call it as 10 minutes strategy. We call it as 10 minutes strategy. அது என்ன 10 மினிட்ஸ் கான்செப்ட் அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்டெப் இன்வால்வ் ஆகியிருக்கு. ஸ்டெப் 1, மணி கண்ட்ரோல் அப்படின்ட்டு வந்து ஒரு ஆப் இருக்கு. மணி கண்ட்ரோல், மணி கண்ட்ரோல்ல தான் பார்க்கணும்னு கிடையாது, நிறைய இடத்துல நிறைய வெப்சைட்ஸ்லையும் கிடைக்கும். பட் நான் அதில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், அதனால நான் வந்து உங்களுக்கு இது காட்டுறேன். ஸோ மணி கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு ஆப் ஓப்பன் பண்றோம். அதில் வந்து பாத்தீங்கன்னா டாப் கெய்னர், டாப் லூசர் அப்படின்ட்டு வந்து ஒரு செக்ஷன் இருக்கும். டாப் கெய்னர், டாப் லூசர் அப்படின்ட்டு வந்து ஒரு செக்ஷன் இருக்கும். இதுல தான் நம்ம வந்து ஆக்சுவலி ஸ்டாக்கை பிக் பண்ண போறோம். ஓகே, ஸோ இது வந்து என்ன டைம்ல பண்ணணும் அண்ட் டாப் கெய்னர் போகணுமா லூசர் போகணுமான்றது நம்மளுக்கு தெரியணும். ஸோ அதனால நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இந்த ஸ்டெப்புக்கும் முன்னாடி, அதாவது இந்த மணி கண்ட்ரோல் ஓபன் பண்றதுக்கும் முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா நிஃப்டி என்ன பெர்சென்ட்ல இருக்குன்றத செக் பண்ணணும். வெறும் நிஃப்டி, NIFTY நிஃப்டி. நீங்க இது ட்ரேடிங் வீடியோ கூட ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நிஃப்டி நீங்க பார்க்கும்போது பாசிட்டிவா இருக்கு. இப்போ பாசிட்டிவ்னா என்ன, ஒரு 0.2, 0.3, 0.5, 1% இந்த மாதிரி பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா நீங்க அப்போ அந்த டைம்ல என்ன பண்ண போறீங்கன்னா டாப் கெய்னர் மட்டும் தான் சூஸ் பண்ண போறீங்க. நிஃப்டி பாசிட்டிவா இருந்தா. இதுவே நிஃப்டி நெகட்டிவா இருக்கு, -0.2, 0.5, -1% இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டாப் லூசரை சூஸ் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ நிஃப்டி பாசிட்டிவா இருந்தா டாப் கெய்னர், நிஃப்டி நெகட்டிவா இருந்தா டாப் லூசர். ஏன்னா நிஃப்டி தான் இந்தியன் மார்க்கெட்டோட லீடர்னு சொல்லுவாங்க. நம்ம அதை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோஸ். ஸோ நிஃப்டி இன்னைக்கு பாசிட்டிவா இருக்குன்னா நிறைய ஸ்டாக்ஸ் இன்னைக்கு பாசிட்டிவா இருக்குன்னு அர்த்தம். அதனால நம்ம டாப் கெய்னர்ல போயிட்டு ட்ரேட் எடுக்க போறோம். சரியா? அண்ட் சிமிலர்லி வைஸ் வர்சா. சரி, வாட் இஃப் நான் வந்து 0.2ன்ற ஒரு பெர்சன்டேஜ் சொன்னா நீங்க நோட் பண்ணியிருப்பீங்க. சரி, -0.2க்கும் +0.2க்கும் நடுவுல இருந்தா என்ன பண்றது?
-0.2க்கும் +0.2க்கும் நடுவில் லெட்ஸ் சே 0.00 அப்பதான் மூவ்மெண்ட்ல இருக்கு, இல்லை ரெண்டுக்கும் நடுவில் இருக்கு. அந்த மாதிரி கண்டிப்பா நிஃப்டி ஒரு சில சமயங்கள்ல இருக்கும். அந்த மாதிரி டைம்ல தான் என்ன பண்றதுன்னா, நீங்க டாப் கெய்னரே சூஸ் பண்ணி, ஏன்னா இது வந்து ஒரு சூப்பர் பாசிட்டிவும் கிடையாது, சூப்பர் நெகட்டிவும் கிடையாது, நியூட்ரல்னு சொல்லுவாங்க. நியூட்ரலா இருக்கும்போது நம்ம வந்து நார்மலா நிஃப்டி மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்குன்றதுனால நம்ம டாப் கெய்னரே சூஸ். அப்ப நீங்க எப்ப நெகட்டிவ் சூஸ் பண்ணுவீங்கன்னா, டாப் லூசர் சூஸ் பண்ணுவீங்கன்னா, தெளிவா -0.2 விட கீழே இருந்துச்சுன்னா, -0.3 0.4 0.5 அதுக்கு மேல அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்க டாப் லூசர் சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். சரி, இப்போ ஒன்ஸ் நம்ம நிஃப்டி செக் பண்ணியாச்சு, டாப் கெய்னரா டாப் லூசரான்றது தெரிஞ்சிருச்சு. நான் வந்து என்ன டைம்ல போயிட்டு இந்த கெய்னர் லூசரை பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the time that you need to see is 9:24. அது என்ன எக்ஸாக்டா 9:24 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 9:24 AM சரியா? ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 10 நிமிஷம் ஆக போகுது. இதுதான் இதோட மீனிங். 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகும். 2 5 மினிட்ஸ் கேண்டில், இதுதான் இந்த கான்செப்டே. அதனால தான் 10 மினிட்ஸ்ன்ட்டு நான் வந்து ஸ்ட்ராட்டஜி நேம் வச்சிருக்கேன். நான் அது உங்களுக்கு லைக் காட்டுறேன். நான் வரைஞ்சு காட்டும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இப்போதைக்கு இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். 9:24க்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னா, மணி கண்ட்ரோல் ஆப்ல போறீங்க. அதுக்கு முன்னாடியே நீங்க நிஃப்டி பார்த்துட்டீங்க. ஸோ டாப் கெய்னரா லூசரா தெரியும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு வந்து நிஃப்டி 0.4% இருக்குன்னு வச்சுக்கலாம் பாசிட்டிவா. அப்படின்னா நீங்க என்ன சூஸ் பண்ணணும்? டாப் கெய்னர் சூஸ் பண்ணணும். கரெக்டா? ஸோ அப்போ மணி கண்ட்ரோல்குள்ள போறீங்க. டாப் கெய்னர் அப்படின்ற ஒரு ஹெட்டிங்கை ப்ரெஸ் பண்றீங்க. பண்ண உடனே என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்னு பாக்குறீங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் அதை உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக இந்த வீடியோவில் இருக்கிற ஸ்டாக்ஸை நான் காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து மணி கண்ட்ரோல் அப்ளிகேஷன். ஸோ நான் வந்து ஒன்ஸ் மணி கண்ட்ரோல் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு லாகின் பண்ணிடுறேன். பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஹோம் பேஜ். இப்போ இதில் வந்து நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வருவீங்க. பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு வரும். இதில் இண்டிசஸ்ன்னு ஹெட்டிங் இருக்கும். இதில் நிஃப்டி சென்செக்ஸ் இதை பற்றி டீட்டெயில்ஸ் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாக்ஸ், ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபில்டர்ஸ் வந்து இவங்க கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு தேவைப்படுற ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாக்ஸ். இதெல்லாம் ஹெட்டிங் வந்து டாப் கெய்னர், டாப் லூசர் அப்படின்ற டீடைல்ஸ் இதெல்லாம் இருக்கும். சரி, இப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா, நிஃப்டி என்ன பர்சன்டேஜில் இருக்குன்னு பாருங்க. அது நெகட்டிவா இருந்தா 0.2%க்கு மேலே நெகட்டிவா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, இந்தியன் ஸ்டாக்ஸ்ல டாப் லூசர் எடுத்து அனாலிசிஸ் பண்ணணும். இன்னும் என்ட்ரிக்கு நம்ம போகலாம், அனாலிசிஸ் பண்ண போறோம். இதுவே நிஃப்டி வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா டாப் கெய்னர்ல நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ற மாதிரி இருக்கும். இவ்வளவுதான் நீங்க மணி கண்ட்ரோல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது. அண்ட் ஒன்னொன்று, இப்போ டாப் லூசர்ல நீங்க பார்க்கும்போது 9:24ல இப்போ நான் வந்து மார்க்கெட் முடிகிற டைம்ல இதை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் எஜுகேஷன் பர்பஸ்க்காக. பட் நீங்க இதை எப்போ பார்ப்பீங்கன்னா 9:24 AM பார்ப்பீங்க. ஸோ அந்த டைம்ல எது வந்து ஃபர்ஸ்ட் 2 ஸ்டாக்ஸ், ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஸ்டாக் தான் நீங்க எடுக்கணும். அது நமக்கு ஒர்க் ஆகலைன்னா தான் அடுத்த ஸ்டாக் போகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாக் என்ன இருக்கோ அதை எடுத்து நம்ம ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி அதில் அனாலிசிஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக இன்னைக்கு வந்து நான் ஒரு ஸ்டாக் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து லைக் ஓப்பன் ஆகியிருக்கு. 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நான் செட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் அண்ட் சார்ட் வந்து இருக்கு. சரி, இப்போ இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, டாப் கெய்னர் அப்படின்னா நம்ம வந்து பாசிட்டிவ் சைட் பண்ணுவோம், டாப் லூசர்னா செல் சைட் பண்ணுவோம். இப்போ நான் வந்து டாப் லூசர் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன்றதுனால இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஒண்ணுமே கிடையாது. இந்த முதல் 2 கேண்டல் இருக்கு பாத்தீங்களா, அதாவது மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுறது 9:15, ஓப்பன் ஆகி 10 மினிட்ஸ், அதாவது 9:25 நீங்க வந்து பார்க்கும்போது 2 5 மினிட்ஸ் கேண்டில் உருவாகி இருக்கும். 2 5 மினிட்ஸ் கேண்டில். இப்போ நான் என்ன பண்றேன்னா உங்களுக்கு வந்து இதை கட் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 5 மினிட்ஸ் கேண்டில் நம்மளுக்கு வந்து உருவாகி இருக்கு. ரைட், இப்போ டைம் வந்து ஆக்சுவலி 9:25 கணக்கு, ஏன்னா நான் கட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி. இப்போ ரொம்ப சிம்பிள், இந்த 2 கேண்டிலோட லோவஸ்ட் பாயிண்ட், நான் இங்க லோவஸ்ட் மீன் பண்றது என்னன்னா பாடியில தான். ஓகே, 2 கேண்டிலோட லோவஸ்ட் பாயிண்ட் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுல இருந்து கொஞ்சம் கேப் விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த கொஞ்சம் கேப்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு டீசென்டான டிஸ்டன்ஸ். ஏன்னா அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகும்போது பக்கத்துல தானே ஓப்பன் ஆகும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நமக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆகக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். ஸோ 2 கேண்டில் அதோட லோவஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கேன். எப்போ இந்த இடத்த பிரைஸ் கிராஸ் பண்ணி பிரேக் ஆகுதோ நான் செல் சைடு என்ட்ரி போவேன். அவ்வளவுதான். எப்போ இந்த இடத்த பிரேக் ஆகுதோ, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ இந்த இடத்த கிராஸ் ஆகும்போதே நான் வந்து செல் சைடு என்ட்ரி எடுக்கிறேன். இவ்வளோலாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. இந்த இடத்துல நம்மளுக்கு டார்கெட் ஹிட் ஆயிரும். ஸ்டாப் லாஸும் இங்கே தான் இருக்கும், டார்கெட்டும் இங்கே தான் இருக்கும். நான் அதை நெக்ஸ்ட் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்போதைக்கு அந்த 2 கேண்டில்ல இருந்து லோவஸ்ட் பாயிண்ட்ல இருந்து கொஞ்சம் கீழே டிஸ்டன்ஸ்ல நம்ம வந்து நம்மளோட என்ட்ரி மார்க் பண்றோம். அது ட்ரிகர் ஆச்சுன்னா, ட்ரிகர்னா பிரைஸ் அங்கே வந்துச்சுன்னா செல் என்ட்ரி, அண்ட் பிரைஸ் அங்கேருந்து கீழே வர நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்னு அர்த்தம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் லூசர் கான்செப்ட். இதுவே டாப் கெய்னர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நான் இங்கேயே வந்து உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன். மார்க்கெட் வந்து பாசிட்டிவா இருக்கு, அதாவது நிஃப்டி பாசிட்டிவா இருக்கு, நீங்க டாப் கெய்னர் பாக்குறீங்க. அப்ப எப்படி இருக்கும்? ஒரு 2 5 மினிட்ஸ் கேண்டில் இந்த மாதிரி கிரீனா வந்து வந்திருக்கும். கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்றோம்? 2 கேண்டிலோட ஹையஸ்ட் பாயிண்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து கொஞ்சம் கேப் விடணும்னு சொன்னேன். அதாவது இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட். இதுல இருந்து கொஞ்சம் கேப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராபபிலி இந்த இடம் போல.
இப்போ நம்ம இதை மார்க் பண்ணிட்டோம். இப்போ என்ன ஆக போகுது, அடுத்து ஃபார்ம் ஆகிற கேண்டில் க்ரீனா இருக்கலாம், ரெட்டா இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். பட் அது வந்து அங்க அதை டச் பண்ணாம அப்படியே சப்போஸ் இந்த மாதிரி சைட்ல வந்து கீழே வந்துருச்சுன்னா நம்மளுக்கு என்ட்ரியே இல்லைன்னு அர்த்தம். நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கலன்னு அர்த்தம். சரி, அதாவது நம்ம எடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம். பட் இதுவே இந்த மாதிரி இல்லாம அடுத்த ஃபியூ கேண்டில்ஸ்ல இந்த மாதிரி வந்து இப்படி கிராஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. கிராஸ் ஆயிட்டு இருக்கும் போதே அங்க நம்ம என்ட்ரி ஆகிறோம். அது பேர் தான் ரன்னிங் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. யூ டோன்ட் நீட் டு வெயிட் ஃபார் தி கேண்டில் டு க்ளோஸ். இதுதான் நம்மளோட என்ட்ரி. நம்ம கேண்டில் அங்கே க்ளோஸ் ஆகணும், அதாவது அந்த கேண்டில் முடியணும்னு அவசியம் கிடையாது. கிராஸ் ஆகுது, ஆகும்போதே நம்ம என்ன பண்றோம், என்ட்ரி ஆகிறோம். ஸோ தட் இதோட பாயிண்ட் என்னன்னா அங்கிருந்து போகணுன்றத நம்மளோட டார்கெட், அதான் எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்க போகுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் லூசர். உங்களுக்கு வந்து ஈஸியாக சிம்பிளாக புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். நான் ஒரு வாட்டி உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நிஃப்டி செக் பண்ணணும். நிஃப்டி வந்து நான் சொன்ன பர்சன்டேஜ்குள்ளே இருக்கணும். அதாவது 0.2 விட பாசிட்டிவாக இருந்தால் இட் இஸ் பாசிட்டிவ், அதாவது டாப் கெய்னர்ஸ் பார்ப்போம். 0.2 விட நெகட்டிவாக இருந்தால் டாப் லூசர் பார்ப்போம். ரெண்டுத்துக்கும் நடுவில் இருந்தாலும் நம்ம டாப் கெய்னர் தான் பார்ப்போம். இது வந்து ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அதை வந்து எங்கே பார்க்கணும்னா மணி கண்ட்ரோல் ஆப் ஓப்பன் பண்ணி 924க்கு செக் பண்ணுவீங்க. அதாவது 924ல இருந்து நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணி ஸ்டாக் என்ன இருக்குன்னு பார்க்க ஒரு நிமிஷம் ஆயிரும். ஸோ 924 to 25 பார்க்கும்போது டாப் கெய்னரும் லூசரும் உங்களுக்கு ஒரு ஸ்டாக் நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த ஸ்டாக் என்ன பண்றீங்கன்னா ட்ரேடிங் வியூ, இதுதான் ட்ரேடிங் வியூ ஆப். இந்த ஆப் ஓப்பன் பண்ணி 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் செட் பண்றீங்க. செட் பண்ண உடனே உங்களுக்கு 2 கேண்டில் உருவாகி இருக்கும். இப்போ நான் இங்கே காமிச்சேன். இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து அதோட ஹையஸ்ட் பாயிண்ட்டை மார்க் பண்றது விக்கில் மார்க் பண்ண வேணா, பாடியில தான் மார்க் பண்ணணும். ஆனால் அந்த ஹையஸ்ட் பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் கேப் விடணும். இப்போ எக்ஸாம்பிள் இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட், ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பர்பஸ்ஃபுல்லாக கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். இது வந்து எவ்வளோ அந்த கேப் சென்டிமீட்டர்ல சொல்லுங்கன்னா அந்த மாதிரி நம்மளால மெஷர் பண்ண முடியாது. ஒரு ஸ்டாக் பொறுத்து அந்த ப்ரைஸ் பொறுத்து அது வந்து மாறுன்றதுனால எவ்வளோ ஸ்பெசிஃபிக் ப்ரைஸ்ன்னு என்னால் சொல்ல முடியாது. பட் ஒரு பர்சன்டேஜ் என்ன சொல்லணும்னா அட்லீஸ்ட் ஒரு 0.2 to 0.3% நம்ம கேப் கொடுக்கலாம். நான் சொல்றது வந்து மேக்ஸிமம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியுதுல இந்த அளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸ், ஓரளவுக்கு நீட்டான டிஸ்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கொடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்த கேண்டில் கிராஸ் பண்ணுதா அப்படின்றது தான் வந்து ஸ்ட்ராட்டஜி. கிராஸ் ஆச்சுன்னா ஒரு டேக் என்ட்ரி. என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்றது வந்து டார்கெட்டோ ஸ்டாப் லாஸோ நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். பட் இதுதான் என்ட்ரிக்கான ஒரு கான்செப்ட். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தெரியுது. எப்படி இது ஒர்க் ஆகுது, இல்லை எப்படி இதில் நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் வரும்னு கேட்டிங்கன்னா அதனால தான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணேன். மொமெண்டம் ஸ்டாக்ஸ்லாம் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா டார்கெட் ஹிட் ஆகியுமே ரொம்ப தூரம் இறங்கியிருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா மொமெண்டம். ஸோ ஏதோ ஒரு நியூஸ், ஏதோ ஒரு இம்பாக்ட் இருக்கும் அந்த ஸ்டாக். அதனால தான் நம்ம என்ன பண்றோம்னா ரேண்டமா ஏதோ ஒரு ஸ்டாக் எடுக்கல, டாப் கெய்னர் இல்லை டாப் லூசர் அப்படின்ற ஒரு ஸ்டாக் எடுக்கும். டாப் கெய்னர்னா என்ன, அந்த 10 நிமிஷத்துல இந்தியன் மார்க்கெட்ல எந்த ஸ்டாக்குமே பெர்ஃபார்ம் பண்ணாத அளவுக்கு டாப் அப் பண்ணிட்டு இருக்கிறது அந்த ஸ்டாக் தான், அதான் டாப் கெய்னர். அண்ட் அதே மாதிரி டாப் லூசர். ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மொமெண்டம் ஸ்டாக்ஸ் தான் எடுக்கிறோன்றது தான் வந்து இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஒரு கண்டினியூஷன் நான் டீச் பண்ண போகிறேன். அதாவது இதில் நம்ம என்ட்ரி எடுக்கிறத பற்றி பார்த்தோம். அடுத்து நம்ம எங்கே எக்ஸிட் ஆகணும், அதாவது ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும், டார்கெட் எங்கே வைக்கணும், இதை தாண்டி எந்த மாதிரி டைமில் இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கு. அதாவது சில சமயம் கேப்லாம் ஆயிரும். அந்த மாதிரி டைம்லலாம் என்ன பண்ணணும், இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எந்த வீடியோ மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.